ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. இ-சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இ-சேவைக்கான ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இ-சேவை மைய இயக்குநர்கள் ஆப்ரேட்டர்கள் கீழ்கண்ட அறிவுறுத்தல்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதல் என்ன அப்படின்னா, இ-சேவை மைய உட்கட்டமைப்பு, அதாவது நல்ல செயல்திறன் கொண்ட கணினி, மடிகணினி, அதிவேக இணைய வசதி, ஸ்கேனர், A4 பிரிண்டர், வெப்கேம், பயோமெட்ரிக் டிவைஸ் எல்லாமே செயல்பாட்டில் இருக்க வேண்டும். சிசிடிவி கேமரா பார்த்தா பொருத்தப்பட்டு செயல்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சென்டர் சுத்தமாகவும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. முதல் பாயிண்ட் இதுதாங்க. எல்லாமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் பலகை மற்றும் கட்டண விவர பலகை கொடுத்துருக்காங்க. டிஎன்இஜி அங்கீகரித்த பெயர் பலகை தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும். அரசு நிர்ணயித்த ரேட் சாட் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கட்டாயம் காட்சிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கான பெயர் பலகை மற்றும் கட்டண விவரங்கள் இ-சேவை சென்டரில் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதாவது டிஎன்ஜி அங்கீகரிக்கப்பட்ட பெயர் பலகை பேனர் இருக்கணும். அதேமாரி அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஒவ்வொரு சேவைக்கும் எவ்வளோ கட்டணம் அதை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மூணாவது, பதிவேடுகள் பராமரிப்பு, சர்வீஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ விசிட்டர் ரெஜிஸ்டர், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர், இன்ஸ்பெக்ஷன் ரெஜிஸ்டர், அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் மற்றும் தேவைக்கேற்ப கேஷ் கலெக்ஷன் ரெஜிஸ்டர் தினசரி புதுப்பிக்கப்பட வேண்டும். ஸோ உங்கள் சென்டருக்கு டெய்லி எத்தனை பேர் வராங்க, என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, என்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையுமே அட்டனன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நாலாவது என்ன அப்படின்னா, விண்ணப்பங்கள் மற்றும் ஆவண சரிபார்ப்பு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே சரிபார்க்கணும். கஸ்டமர் கொடுக்குற ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. தெளிவாக பார்த்தா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஜெராக்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. அதேமாரி ஃபோனில் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சலாம் அனுப்பாதீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. தெளிவாக ஸ்கேன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வைக்கணும். பெயர், முகவரி, கிராமம், தாலுக்கா, மாவட்டம் உள்ளிட்ட விவரங்கள் சரிபார்த்த பின்னரே ஃபைனல் சப்மிட் கொடுங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஒரே டைம்லேயே அப்படியே சப்மிட் கொடுத்துறாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன், உங்கள் பெயராக இருக்கட்டும், ஊர் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் திரும்ப செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. முழுமையற்ற அல்லது தவறான ஆவணங்களுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக அப்லோட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் இல்லாத அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, விண்ணப்ப கண்காணிப்பு, ரிட்டர்ன் அப்ளிகேஷன் உடனுக்குடன் ஃபாலோ அப் செய்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு அப்ளை பண்ணுறீங்க, இன்கம்யூனிட்டி கமிட்டியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணத்தால் உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புகிற அன்றைக்கே கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டு அந்த எவிடன்ஸை கொண்டு போயிட்டு உடனே அப்லோட் பண்ணி திரும்ப நீங்கள் ரீசப்மிட் பண்ணுங்கள். அப்படியே விட்டுறாதீங்க. ரிட்டர்ன் அப்ளிகேஷன் நிறையா பெண்டிங்கில் இருக்குது, யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் ரிட்டர்ன் அப்ளிகேஷனை உடனுக்குடனே முடியுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆறாவது, கட்டண விதிமுறைகள், அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும். கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது. ஒவ்வொரு சேவைக்கும் கண்டிப்பாக அதுக்கான அதிகாரப்பூர்வ ரசீது, கவர்மெண்ட் வழங்கக்கூடிய டிஎன்ஏஜி வழங்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் காப்பியை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏழாவது தரவு பாதுகாப்பு, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு மற்றும் பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் பகிரக்கூடாது. உங்கள் ஐடி பாஸ்வேர்டை யாருக்கிட்டும் பகிர்ந்து அவங்க சர்டிஃபிகேட் போடக்கூடாது. பொதுமக்களின் தனிப்பட்ட தகவலை பாதுகாப்பாக கையாள வேண்டும். அங்கீகாரம் பெறாத நபர்களை மையத்தை இயக்க அனுமதிக்க கூடாது. அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எட்டாவது, செயல்பாட்டு ஒழுங்குமுறை, அரசு நிர்ணயித்த வேலை நேரங்களில் மையம் செயல்பட வேண்டும். அனைத்து பதிவேடுகளும் ஆய்வின் போது சமர்ப்பிக்கப்பட தயாராக இருக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் மற்றும் டிஎன்இஜி வழங்கும் சுற்றறிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்பதாவது, மேற்கண்ட விதிமுறைகளை மீறும் கூடுதல் கட்டணம் வசூலித்தல், பதிவேடுகளை பராமரிக்க தவறுதல், தவறான ஆவணங்களை பதிவேற்றுதல் அல்லது யூசர் ஐடி பகிர்தல் போன்றவை கண்டறியப்பட்டால் உங்கள் ஐடி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுதாங்க ஒரு 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இ-சேவை மையம் வச்சிருக்கவங்களுக்கு மறக்காமல் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.